அனைத்து துறைகளிலும் தலைவிரித்தாடும் ஊழல். மணல் கொள்ளையை ஆய்வு செய்ய கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்பினால் மாநில அதிகாரத்தில் மத்திய அரசு தலையீடு. கனிம வள கொள்ளையை ஆய்வு செய்ய சென்றால் மாநில சுயாட்சியில் தலையீடு. டாஸ்மாக் முறைகேடுகளை ஆய்வு செய்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றால் மனித உரிமை மீறல். தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்ற வேண்டுமெனில் இந்தி திணிப்பு என வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கும் திமுக அரசு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் மோசடியாக அரசியல் செய்தே 4 ஆண்டுகளை கழித்தது திமுக. தமிழகத்தின் அனைத்து துறைகளிலும் எங்கும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. குறைந்தது ஒரு துறையிலாவது அமலாக்கத்துறை விசாரித்து நியாயம் பிறப்பிக்குமா என்று தமிழக மக்கள் பெரும் எதிர்பார்ப்புகளோடு இருந்த நிலையில் அதற்கும் உச்ச நீதிமன்றத்தால் தடை வந்துள்ளது. தமிழக மக்களின் வரிப்பணத்தை வைத்து பிழைப்பு நடத்தும் இந்த திமுக அரசு 2026 சட்டமன்ற தேர்தலில் தப்பி பிழைக்க வாய்ப்பில்லை. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எழுப்பிய கேள்வியை தீர்ப்பு போல சித்தரித்து கபட நாடகம் ஆடி சுய விளம்பரம் தேடிக்கொள்கிறது திமுக அரசு. திமுகவிற்கு உழைத்த உண்மையான தொண்டர்கள் சந்தித்த எந்த விதமான சிரமத்தையும் அனுபவிக்காமல், உதாரணமாக கொடி பிடிக்காமல், போஸ்டர் ஒட்டாமல், உண்ணாவிரதம் இருக்காமல், காவலர்களிடம் தடியடிபடாமல், சிறை செல்லாமல், தேர்தல் வேலை பார்க்காமல், திரு கருணாநிதியின் பேரன் மு.க. ஸ்டாலினின் மகன் என்ற ஒரே தகுதிக்காக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி அளித்த திமுக கட்சி அரசியல் கட்சியா, குடும்ப ஆட்சியா? கிருஷ்ணசாமி தலைவர், புதிய தமிழகம்.